அப்பா! என்ன மேட்ச்சுங்க. மேட்ச்னா இதாங்க மேட்ச்சு. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நேத்து 8வது மேட்சா சன்ரைசர்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிக கொடூரமாக விளாண்டாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பயத்தையே கொடுத்தாங்க. மிகப்பெரிய பயத்தையே கொடுத்தாங்க. ஹோல் இந்தியாவுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹோல் வேர்ல்டுக்கே மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்தாங்க அந்த ஒரு டீமு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பேட்டிங் இறங்குனாங்க எஸ்ஆர்ஹெச் டீமு. இதில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இறங்கின நம்ம டிராவிஸ் ஹெட்டும் மயங்க் அகர்வாலும் இறங்குனாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக விளாண்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மயங்க் அகர்வால் வந்து 13 பாலுக்கு 11 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவரோட அதிரடி சரியான அடிங்க. அவர் அதிரடினால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 பால்களில் வந்துட்டு 50 ரன்கள் அடித்தார். அதுக்கப்புறம் 24 பாலில் 62 ரன்கள் அடித்து அவுட் ஆகிட்டார். மொத்தம் 3 சிக்ஸு 9 4 அடிச்சுட்டு அவர் 24 பாலுக்கு 62 ரன்களை வந்துட்டு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யங்ஸ்டர், அதாவது பயமரியா காளை வந்துட்டு அபிஷேக் சர்மா, அவரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம, நீங்கள் என்ன டிராவிஸ் ஹெட் அடிக்கிறீங்க, நான் அடிக்கிறத பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு அடி. அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 பால்களில் வந்துட்டு 50 ரன்கள் அடித்தார். மொத்தம் 7 சிக்ஸு 3 4 தான் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் 23 பாலுக்கு 63 ரன்கள் அடித்து அவரும் வந்துட்டு அவுட் ஆகிட்டார். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருமே வந்து ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு நாட் அவுட்டில் தான் போனார். நல்ல ஒரு டீசெண்டாக விளாண்டார். அவர் எவ்வளோ அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 28 பால்களுக்கு 42 ரன் அடிச்சிருந்தார். கடைசியாக ஒரு ஆளை பற்றி பார்க்க போகிறாங்க. அவர் தாங்க இருக்கிறதுலே மேட்சோட முக்கியமான ஹைலைட்ஸையும் மேட்சை 277 ரன்களுக்கு கொண்டு போன முதல் ஆளாக இவர் இருப்பாருன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான அடிங்க. இந்த அடியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. 3 பேரையும் சேர்த்து வச்சு செமிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு அடி. இவர் அடியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு அடியை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவர் அடி எவ்வளோ அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 34 பாலுக்கு 80 ரன் அடிச்சிருக்காருங்க. மொத்தம் 7 சிக்ஸு 4 4 தாங்க அடிச்சிருக்காரு. நாட் அவுட்டில் தாங்க வெளியே போனார். அவ்வளோ க்ரௌண்டை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு கிளாஸ் அண்ட் கத்துறாங்க. அந்தளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. மொத்த டோட்டல் எவ்வளோ அடித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎல் வரலாற்றிலே அதிக ரன்கள் அடித்த அணி அப்படின்ற ஒரு பட்டம் எஸ்ஆர்ஹெச் பெற்றாங்க. இரண்டாவது ஆர்சிபி வச்சுருக்காங்க 263. எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 277 ரன்கள் அடிச்சிருக்காங்க. இந்த இது போக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 278 டார்கெட்டாக அமைஞ்சது. அடுத்து களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 278 டார்கெட்டோட இறங்கினாங்க. இதில் ஓப்பனிங் பேராக யார் இறங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷான் வழக்கம் போல் இறங்கினாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆட்டத்தை வந்து ரொம்ப அழகாக 3 ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரன்னை கடந்துட்டாங்க. இவர் அன்ஃபார்ச்சுனேட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் அவுட் ஆகிட்டார். எப்படி அவுட் ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருமே ரொம்ப சிறப்பாக ஆடிக்கிட்டு தான் இருந்தார். 12 பாலுக்கு 26 ரன்கள் அடைஞ்சார். 3 சிக்ஸு 1 4 அடிச்சுட்டு கம்மிங்ஸ் பாலில் வந்துட்டு அவுட் ஆகிட்டார். இஷான் கிஷானும் ரொம்ப அதிரடியாக ஆடிக்கிட்டு இருந்தார். 13 பாலுக்கு 34 ரன்கள் அடிச்சிருந்தார். 4 சிக்ஸு 2 4கள் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இறங்கின நமன் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லாக ஆடினார். ரொம்ப ஒரு அதிரடியாகவும் ஆடினார். அவருமே ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருமே அவுட் ஆகிட்டார். திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மேட்ச்சுங்க. அவருமே செம்மையாக ஆடினாருங்க. 34 பாலுக்கு 64 ரன்கள் அடித்தார். அதே போல் 6 சிக்ஸு 2 4கள் அடிச்சிருந்தார். ஹர்திக் பாண்டியா வந்து அந்தளவுக்கு பேசுகிற மாதிரிலாம் இல்லை. அவருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு அடித்தார். டிம் டேவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருமே செம்மையாக விளாண்டார். நல்லா இருந்துச்சு. 3 சிக்ஸு 2 4கள் அடிச்சிருந்தாங்க. இவங்களுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பயத்தை கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 246 ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ரோஹித் சர்மா கிடையாது, முன்னாள் கேப்டன் தான் ரோஹித் சர்மா. அதற்கு பதிலாக வந்திருக்கிற ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அன்லைக்கினே சொல்லலாம். அந்த அளவுக்கு அடிமேல் அடி வாங்கிட்டு இருக்காரு. ரொம்ப விமர்சனங்களையும் பெற்றுக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இவர் மைண்ட் செட் இப்படி இருக்குது, இல்லை களத்துலேயே இவரால் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்றது வந்துட்டு சமூக வலைதளங்களே ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு
ஹர்திக் பாண்டியாவை மாற்றுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேன்ஸே இல்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பழையபடி ரோஹித் சர்மாவை போட்டால் நல்லாயிருக்கும். உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.